வேளை உங்களுடைய சரீரத்தில் ஒரு பெரிய பலவீனத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய மனதில் ஒரு பெரிய பலவீனத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கலாம். பாஸ்டர், இதை யாருக்குமே என்னால் ஷேர் பண்ண முடியல, என் பக்கத்தில் இருக்கிற மனைவிக்கு ஷேர் பண்ண முடியல, என் கணவனாருக்கு ஷேர் பண்ண முடியல, யாருக்குமே ஷேர் பண்ண முடியாம ஒரு பலவீனத்தை ஒருவேளை நீங்கள் சுமந்து கொண்டு இருப்பீர்களே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இல்ல இல்ல, மனிதர்கள் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையிலே உங்களோடு கூட கர்த்தர் ஆள் இருக்காங்க, அன்பு செலுத்துறதுக்கு ஆள் இருக்காங்க, ஏதாவது ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க, எல்லாத்துக்குமே ஆள் இருக்காங்க. ஆனா எல்லாத்துக்குமே ஆள் இருந்தாலும் அவருடைய சரீரத்திலே இருக்கிற அந்த வலிய அவங்களை தவிர வேற யாராலையும் தாங்கிக் கொள்ளவே முடியாது. கணவனார் இருக்கிற, பிள்ளைகள் இருக்கிறார்கள், எல்லாரும் ஓடி ஓடி மம்மி என்ன வேண்டும், மம்மி என்ன வேணும், மம்மி. அவருடைய கணவனார் உனக்கு என்னமா வேணும், எல்லாத்தையும் கேட்கறதுக்கு ஆள் இருந்தாலும் அந்த வலிய தவறு செய்யும் போது, நாம் குற்றவாளிகளாய் நிற்கும் போது மனிதர்கள் நமக்கு உதவி செய்ய முடியவே முடியாது. இங்க அப்படிதான் நடக்குது. இந்த ஸ்திரீ தவறு பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு யாருமே உதவி செய்ய முடியாது, யாருமே உதவி செய்ய ஒரு முடியாத ஒரு சூழ்நிலையில இவங்க தள்ளப்பட்டுட்டாங்க. அவ்வளவுதான், யார் ஹெல்ப் பண்ண முடியும்? ஆனா என்னுடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, எல்லாரும் அவளை பார்த்து குற்றப்படுத்தி நீ தண்டனைக்குரியவள், நீ தண்டனைக்குரியவள், நீ தண்டிக்கப்பட வேண்டியவள், உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இருக்க முடியாது, உனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் போது நான் நம்புறேன் என்னுடைய ஆண்டவர் மட்டும் அந்த இடத்துல அந்த ஸ்திரீயை காப்பாற்றுவதற்கு அங்கே ஒரு உதவியை சொல்லுகிறார். சுற்றி இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களிலே தவறு செய்யாதவன் முதல்ல கல்லறிங்கப்பா. அங்க இருக்கிற அத்தனை பேரும் தங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் கல்லுகளை போட்டுட்டாங்க. வேதத்திலே ஒரு 3 காரியங்களை நான் இன்னைக்கு உங்களோடு பேச போகிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. மனிதர்கள் உதவி செய்ய முடியாத இப்படிப்பட்ட சூழ்நிலையும் வருமா அப்படின்னு நான் யோசிக்கிற அளவுக்கு இந்த 3 காரியங்களும் இருந்தது. அதை வேகமாய் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். வாசிக்கலாம். முதலாவதாக யோவான் எழுதின சுவிசேஷத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அங்கே படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலக்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீரை கலக்கின பின்பு யார் முந்தி அதிலே இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதியாய் கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறானே என்றார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். அப்படி என்றால் 38 வருடமாய் வியாதியாய் இருக்கிற ஒரு மனுஷன் பெதஸ்தா குளத்தின் கரையிலே அவன் இருக்கிறார். ஆனா அந்த பெதஸ்தா குளத்தின் கரையிலே தூதன் அந்த குளத்தை கலக்கும் போது எத்தனையோ பேர் விடுதலையாகி போகிறார்கள். தன்னுடைய கண்களுக்கு முன்பாக ஆயிரக்கணக்கான பேர் சுகம் பெற்று அவங்க கடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த குளத்தினுடைய கரையில தான் இருக்கிறான். இவன் ரொம்ப தூரத்துல எல்லாம் இல்ல, அந்த கரையில இருக்கிறான். ஆனால் அந்த குளம் இவனுக்கு அற்புதத்தை கொடுக்க முடியல. எத்தனையோ பேர் அவன் மேல் பரிதாபப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். சரிப்பா, இன்னைக்கு நீ போன, ஆனா உனக்கு இந்த குளம் கலக்கிறதுக்கு அந்த நேரத்தில் இன்னொருத்தர் அற்புத சுகம் பெற்றுட்டு போயிட்டான். சரி பரவாயில்ல, நாளைக்கு கண்டிப்பா நான் உன்னை அந்த குளம் கலக்கும் போது நான் உன்னை கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு அவனுக்கு ஆறுதல் சொல்லுகிற அத்தனை நிறைய பேர் அவனுக்கு இருந்திருப்பார்கள். அவன் சொந்தக்காரங்க இருந்திருப்பாங்க, அவன் நண்பர்கள் இருந்திருப்பாங்க. எத்தனையோ பேர் இருந்தாலும் நான் நம்புறேன் இந்த மனுஷனுக்கு யாருமே உதவி செய்ய முடியல, யாருமே உதவி செய்ய முடியல. ஏன் அப்படின்னா, மனிதர்கள் உதவி செய்ய முடியாத அளவிற்கு அவனுக்கு அங்க ஒண்ணு இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, அவன் சரீரத்திலே இருக்கிற வியாதி. நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில, இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில மனிதர்கள் உதவி செய்ய முடியாத முதல் சூழ்நிலை என்ன அப்படின்னா சரீர பலவீனம் தாங்க. நான் இந்த ஊழியத்திற்காக, இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக நான் ரொம்ப பலவீனப்பட்டது உங்களுக்கு தெரியும். அப்போ நான் பலவீனப்பட்டு ஒரு நாள் என்னுடைய ஊர்ல இருக்கிறேன். அப்பொழுது ஒரு ஹோமியோ ஹாஸ்பிட்டல்ல என்னை அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 7 நாட்கள் அந்த ஹாஸ்பிட்டல்ல நான் அட்மிட்டா இருந்தேன். அப்போ அட்மிட்டா இருக்கும்போது அந்த 7 நாட்களில் ஒரு நிமிஷம் கூட நான் தூங்கவே இல்லை, எனக்கு தூக்கமே வரல.
அப்போ என்னுடைய படுக்கையில் படுத்து கிடக்கிறேன். நர்ஸுங்க வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வித்தியாசமான மாத்திரைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இனி அடுத்த மணி நேரத்தில் நீ தூங்கிடுவ, அடுத்த மணி நேரத்தில் தூங்கிடுவ அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன கொடுத்தும் எனக்கு தூக்கம் வரல. என்னுடைய தாயார் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த பெட்டினுடைய தலையை மாட்டில் அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. இரவு அவங்களுக்கு தூக்கம் வருது, ஆனா எனக்கு தூக்கம் வராதனால நான் வந்து அவங்க தூங்கும் போது தட்டுறேன், அம்மா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றேன். கொஞ்ச நேரம் தாண்டதுக்கு பிறகு பார்ப்பீர்களே ஆனால் என்னுடைய முகத்துல வந்து அப்படியே தண்ணி விழுறது மாதிரி பாக்குறேன். என்னடா யாரு இந்த மாதிரி என் முகத்துல தண்ணி ஊத்துறா அப்படின்னு பார்த்தா எங்க அம்மாவுடைய கண்ணீரின் துளிகள் வந்து என்னுடைய முகத்துல விழுறத நான் பார்த்தேன். சரி, எங்க அம்மா வந்து எனக்காக ரொம்ப வருத்தப்படுறாங்க. எங்க அம்மாவுக்கு வருஷம் ஆயிடுச்சு. அவங்க ஜோம் பண்ணும்போது கூட என்ன ஜோம் பண்றாங்க அப்படின்னா, இந்த வலியை என்னால தாங்க முடியும்னா நான் தாங்கிக்கிறேன், இவனுக்கு இருக்கிற பிரச்சனையை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, நான் சமாளிச்சுக்கிறேன், ஆனா அவனுக்கு அந்த பிரச்சனையை கொடுக்காதீங்கன்னு எங்க தாயார் என் மேல நேசம் வச்சவங்க கேட்கறாங்க. ஆனா என்னாலையும் என் பலவீனத்தை அவங்களுக்கு கொடுக்க முடியல, வேற யாராலுமே கொடுக்க முடியல. எனக்கு உதவி செய்கிறதற்கு என்னுடைய தாயும் தகப்பனும் ஆயத்தமா இருக்காங்க, ரெடியா இருக்காங்க. மற்றவங்க யார் ரெடியா இருக்கிறாங்களோ இல்லையோ, இந்த பலவீனத்துல கொஞ்சம் பலவீனத்தை அவங்களுக்கு கொடுத்தா என்ன ஃப்ரீ ஆக்குறாங்கன்னா அவங்க பலவீனத்தை தாங்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா இல்ல, இந்த பலவீனத்தை நான் ஒரே ஒருவன் தான் அதை சுமக்க முடியும்ன்ற ஒரு சூழ்நிலை அங்க இருந்துச்சு. இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனை வேளையில இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாரோ ஒருத்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஒரு சரீர பலவீனத்தில் இருக்கலாம். இந்த சரீர பலவீனத்தை யார் வேண்டும் என்றாலும் சுமக்கிறதுக்கு உங்களுக்கு ஆட்கள் இருக்கலாம். இதற்கு முன்பாக உங்களுக்கு வந்த பல சூழ்நிலைகளை நிறைய பேர் சுமந்திருக்கலாம். இப்பொழுது உங்களுடைய வியாதியை, உங்களுடைய பலவீனத்தை சுமக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணவே முடியாது, அவங்களுக்கு நீங்க கொடுக்கவே முடியாது. இது நீங்க மட்டும்தான் சுமந்தாகணும், இது நீங்க மட்டும்தான் தாங்கி ஆகணும். ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த 38 வருடமாய் வியாதியா இருந்த இந்த மனுஷனுடைய சரீர பலவீனத்தை இந்த சூழ்நிலையில யாருமே உதவி செய்ய முடியாத இந்த சூழ்நிலையில என்னுடைய ஆண்டவர், வேதம் சொல்கிறது, அவனுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க பண்ணி ஆண்டவர் அவனுக்கு பரிபூரணமான விடுதலையை கொடுத்தார். இந்த செய்தியை கேட்கிற யார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறீர்கள் எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் ஒரு பெரிய பலவீனத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கலாம், உங்களுடைய மனதில் ஒரு பெரிய பலவீனத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கலாம். பாஸ்டர், இதை யாருக்குமே என்னால ஷேர் பண்ண முடியல, என் பக்கத்தில் இருக்கிற மனைவிக்கு ஷேர் பண்ண முடியல, என் கணவனாருக்கு ஷேர் பண்ண முடியல, யாருக்குமே ஷேர் பண்ண முடியாம ஒரு பலவீனத்தை ஒருவேளை நீங்கள் சுமந்து கொண்டு இருப்பீர்களே, ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இல்ல, மனிதர்கள் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையிலே உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். தேவன் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் கைவிடுவதும் இல்லை, அவர் உதவி செய்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நான் ஒரு விஷயம் ஒரு கேன்சர் வியாதியினாலே மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை என்னிடத்துல ஜெபிக்கிறதுக்காக வந்தார்கள். அப்போ வரும்போது அவர்கள் கைத்தாங்கலாம் அவங்கள கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களால நிற்கிறதுக்கு கூட பலன் இல்லை. அப்படியே ஒருத்தருடைய கையை பிடிச்சு அப்படியே உள்ள அவங்க சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்தாங்க. அப்ப அவர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி கேன்சர் வியாதினால நான் தாக்கப்பட்டிருக்கிறேன், அவர் அதுக்காக உங்கள்ட்ட ஜெபம் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அவர்களுக்காக ஜெபம் பண்றதுக்காக ரெடி ஆகும்போது அந்த குறிப்பிட்ட அந்த நபர் என்னிடத்துல சொன்னாங்க, பாஸ்டர், எனக்கு இந்த வியாதி கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா இப்ப டயாலிசிஸ் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த கேன்சருக்காக ஹீமோதெரபி பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு. ஆனா என்னால அதை தாங்கவே முடியல. ஒரு டைம் அந்த கரண்ட் ஷாக்குக்குள்ள என்ன அனுப்புனாங்க அப்படின்னா, அவ்வளவுதான். வெளியில வரும்போது என்னுடைய வாயெல்லாம் அப்படியே புண்ணாகி என்னால அந்த வலியை தாங்கவே முடியல. இதுக்கு பேசாம செத்துட்டா கூட பரவாயில்லன்னு நான் தோணுது, அவ்வளவு கஷ்டப்படுறேன். அதனால அடுத்து நீ 3 நாளையில திரும்பவும் அந்த ஷாக் எனக்கு கொடுக்கணும், நீங்க தயவு செய்து எனக்காக அந்த வலியை தாங்கிறது மாதிரி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அவர்களுக்காக பாரத்தோட நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த சகோதரிக்கு பணம் செலவு பண்றதுக்கு ஆள் இருக்காங்க, அன்பு செலுத்துறதுக்கு ஆள் இருக்காங்க, ஏதாவது ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க, எல்லாத்துக்குமே ஆள் இருக்காங்க. ஆனா எல்லாத்துக்குமே ஆள் இருந்தாலும் அவருடைய சரீரத்திலே இருக்கிற அந்த வலியை அவங்களை தவிர வேற யாராலையும் தாங்கி கொள்ளவே முடியாது. கணவனார் இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறார்கள், எல்லாரும் ஓடி மம்மி என்ன வேண்டும், மம்மி என்ன வேணும், மம்மி. அவருடைய கணவனார், உனக்கு என்னமா வேணும், எல்லாத்தையும் கேட்கறதுக்கு ஆள் இருந்தாலும் அந்த வலியை அவங்க மட்டும்தான் தாங்க முடியும். அப்ப அவர்களுக்காக கண்ணீரோட நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த சோதனையை தாங்கிறதற்கு, இந்த பலவீனத்தை தாங்கிறதற்கு என் தாயாருக்கு பலன் கொடுங்கன்னு ஜெபம் பண்ணேன். ஆண்டவருடைய பெரிய கிருபை. அடுத்த டைம் அவர்கள் திருச்சபைக்கு வரும்போது சொன்னார்கள், பாஸ்டர், திரும்ப நான் அந்த இதுக்கு போயிட்டு வந்தேன், ஆனா எனக்கு வலியே தெரியல, எனக்கு ரொம்ப இப்போ நார்மலா இருக்குது. எல்லாவற்றையும் கர்த்தரே தாங்கி கொண்டார், எல்லாவற்றையும் ஆண்டவரே தாங்கி கொண்டார். இந்த ஜெபத்துல
இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்களால் தாங்க முடியாத, இல்லை என்றால் மனிதர்கள் யாருமே ஷேர் பண்ண முடியாதது மாதிரி ஒரு வலியை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களா, ஒரு வேதனை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களா, ஒரு சரீர பலவீனத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், மனிதர்கள் உதவி செய்ய முடியாத அந்த சூழ்நிலையிலே நான் உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது மட்டுமல்ல, நீங்கள் வேதத்தில் இன்னொரு வசனத்தை வாசிக்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்திலே 43வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவராலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. கவனிங்க, இந்த இடத்துல வேதம் சொல்கிறது 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. 12 வருஷமா அந்த வியாதி. ஆனா 12 வருஷமாய் அந்த வியாதிக்கு செலவு பண்றதுக்கு அவங்கள்ட்ட பணம் இருந்துச்சு. வேதம் சொல்லுகிறது அவள் மொத்தத்தையும் தனக்கு இருந்த எல்லா சொத்துக்களையும் வித்துட்டாங்க. ஆனா அந்த மருத்துவர்கள் அவர்களை விசாரிக்கும் போது அவர்களை சுகப்படுத்த முடியும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா அவர்களால் சுகப்படுத்த முடியல, அவர்களால் உதவி செய்ய முடியல, அந்த தாயாருடைய பலவீனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்க முடியல. பணத்தை கொடுத்த உடனே, மாத்திரையை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு அந்த பலவீனம் சரியாகவே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அந்த சகோதரிக்கு ஒரு பரிபூரணமான சுகம் உண்டானது. பரிபூரணமான சுகம் உண்டானது. இன்று இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளையே, அன்பு மகனே, மகளே, கர்த்தர் உங்களுக்காக தான் பேசுறார். எனக்கு ஒரு வியாதி இருக்கு பாஸ்டர், எனக்கு ஒரு பலவீனம் இருக்கு பாஸ்டர், அதை நான் யாருக்கும் சொல்ல கூட இல்லை, நான் யாருக்கும் சொல்லவே முடியாது. அவ்வளோ ஒரு பலவீனம், அந்த வலியை வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. என் வீட்டில் இருக்கிறவர்கள் எல்லாரும் இதனாலே சலிச்சு போயிட்டாங்க. உனக்கு எத்தனை நாள் தான் உதவி செய்ய முடியும், நான் என்ன பண்ண முடியும்? அதனால அவர்களுடைய எரிச்சலை என் மேல கொட்டிட்டு இருக்கிறாங்க, என் மேல அவங்க கோவப்படுறாங்க. எத்தனை நாள் தான் உன்னை வச்சு பாக்குறது? உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாள் முதல்ல நீ பலவீனமா இருக்கிற, உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்து நீ பலவீனமா இருக்கிற, உன்னை ஒரு நாள் கூட சுகமா நான் பார்க்க மாட்டேனா அப்படின்னு என்ன அவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க பாஸ்டர். ஆனா என்ன நேசிக்கிற என் தாயும் தகப்பனும், என் நேசிக்கிற என்னுடைய கூட பிறந்த சகோதரர்கள் அந்த வலியில கொஞ்சம் வாங்குறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆனா அந்த வலியை நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது. நான் ஒரே ஒருத்தி தான் அனுபவிக்கணும், நான் ஒரே ஒருத்தன் தான் அந்த வலியை அனுபவிக்கணும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த ஆராதனையிலே கர்த்தர் தெளிவாய் பேசுகிறார். இல்லை, உனக்காக உன் வலியை தாங்குவதற்கு ஒருவர் இருக்கிறார், உன் துக்கத்தை ஷேர் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். உன்னுடைய இந்த பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்க போகிறது. உங்களுக்கு பலன் தருகிற ஒரு கண்மலை இருக்கிறார். மனிதர்கள் உதவி செய்ய முடியாத சூழ்நிலை உன் வாழ்க்கையிலே வரும்போது, இங்கே நம்ம வேதத்தில் வாசித்த இந்த 2 சம்பவத்திலையும் அற்புதம் செய்ய முடியுமானால், அவர்களுடைய வலியை சுமக்க முடியுமானால், அவர்களுடைய பலவீனத்தை ஆண்டவர் மாற்ற முடியுமானால், இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் அந்த சரீர பலவீனத்திலிருந்து விடுதலை தர ஆண்டவரால முடியும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க ஷேர் பண்ண முடியும். அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்ததனுடைய ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, அவர் கல்வாரி சிலுவையிலே நம்முடைய வியாதிகளுக்காகவும் கர்த்தர் மரித்தார். நம்பர் 2, இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போதே இரண்டாவது ஒரு காரியத்தை குறித்து தியானித்தேன். அப்படி என்றால் மனிதர்கள் உதவி செய்ய முடியாத இரண்டாவது ஒரு காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாமா? வேதத்தை திறந்து எல்லாரும் ஒரு வசனம் 9ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை கூட வாசிப்பீர்களே. ஆனால் சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதிற்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார். இப்பொழுதும் நாளைக்கு காலமே நீ எச்சரிக்கையாய் இருந்து மறைவான இடத்திலே ஒளிந்து கொண்டிரும். ஆனா என்ன அப்படின்னா, தாவீது இப்பொழுது கடந்து போகிற இந்த சூழ்நிலை இது சாதாரணமான சூழ்நிலை அல்ல. அவனுக்கு அவனுடைய பலத்தை மிஞ்சின பிரச்சனை. அப்படின்னா யாருமே அவனுக்கு வந்து உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன் அப்படின்னா யாராலையுமே கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, மனிதனால் உதவி செய்ய முடியாத நம்முடைய வாழ்க்கையிலே இரண்டாவது சூழ்நிலை என்ன அப்படின்னா, ஒரு சாதாரணமான குறிப்பிட்ட ஒரு தேவை, குறிப்பிட்ட ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அவர்கள் நமக்கு உதவி செஞ்சிருவாங்க. ஒரு 10,000 ரூபாய் தேவை அப்படின்னு வைங்களேன். ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கிற ஒரு நபரிடத்துல ஒரு 10,000 ரூபாய் தேவை அப்படின்னா சரி, இந்த 10,000 ரூபாய் கொடுத்து உதவி செய்வாங்க. ஆனா உங்களுக்கு 10 கோடி தேவை, அவங்க கையில 10 லட்சம் இருந்துச்சுன்னா, எப்பா நம்முடைய பலத்தை மிஞ்சின பிரச்சனைப்பா, நம்மளால கண்டிப்பா அவனை ஹெல்ப் பண்ண முடியாது. அதே சூழ்நிலை தான் இங்கே தாவீதுக்கு உண்டாகிறது. தாவீதிற்காக எதை வேண்டும் என்றாலும் செய்கிற நண்பர்கள் இருக்கிறார்கள். தாவீதிற்கு திக்கஸ்ட் ஃப்ரெண்டான யோனத்தான் இருக்கிறான். அவன் ஒரு சாப்பாடு கேட்டா கொண்டு கொடுத்துருவான், ஒரு கத்தி கேட்டா கொண்டு கொடுத்துருவான். இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவனுக்கு கொண்டு கொடுத்தாலும் இப்போ தாவீதை பார்த்து யோனத்தான் சொல்லுகிறான், உனக்கு எவ்வளவு உதவி வேணாலும் செய்வாப்பா, உனக்காக வஸ்திரத்தை நான் கொடுத்துட்டேன். அதுக்கு முன்பாக நம்ம வாசல்ல 18ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல வாசிக்கும் போது, யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கலட்டி அதையும்
தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கட்சியையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். கவனிங்க, எல்லாத்தையுமே தாவீதுக்கு யோனத்தான் போட்டு இந்த ட்ரெஸ் கொடுத்துட்டான், அவன் கையில இருந்த கட்சியை கொடுத்துட்டான், அவன் கையில இருந்த கத்தியை கொடுத்துட்டான், எல்லாமே கொடுத்துட்டான். ஆனா இவ்வளவுத்தையும் நான் அவனுக்கு தந்தாலும் உனக்கு நீ இப்பொழுது கடந்து போகிற இந்த சூழ்நிலையில உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அது உனக்கு மட்டும் இல்ல பிரச்சனை, எனக்கு மிஞ்சின பிரச்சனை, எனக்கு மிஞ்சின பிரச்சனை. ஐயோ அவங்க ரொம்ப பெரிய ஆளுப்பா, அது ரொம்ப பெரிய பிரச்சனைப்பா, உனக்காக நான் ஹெல்ப் பண்ண முடியாது, சாரி. இந்த ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதே வார்த்தையை யாரோ ஒரு நபர் உங்களுக்கு நீங்க சொல்லியிருக்கலாம். என்ன சொல்லிருக்காங்கடா, டேய் ஒரு சின்ன பிரச்சனை உனக்கு நான் சமாளிச்சிருவேன்டா, ஒரு 10,000 ரூபாய் தேவை நான் கொடுத்துருவேன்டா, ஒரு 1000 ரூபாய் நான் கொடுத்துருவேன்டா. சரி இவ்வளவு பெரிய பிரச்சனை நான் எப்படி அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? சாதாரணமான ஒரு நபர்னா பரவாயில்லடா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஆனா உனக்கு உன் கூட ஃபைட் பண்ற ஆள் அவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறாரு, உன் கூட பிரச்சனைக்கு வர்ற ஆள் அவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறாரு, நம்மளால எல்லாம் அவரால் மோத முடியாதுப்பா, நம்மளால அவங்கள்ட்ட மோத முடியாதுப்பா, உனக்கு பெரிய இடத்து பிரச்சனை. ஆனா நான் நம்புறேன் அந்த மாதிரி மிஞ்சும் பிரச்சனையிலே உங்களுக்காக யார் நிக்கிறா அப்படின்னா கர்த்தரே உங்களுக்காக நிற்கிறார், கர்த்தரே உங்க கூட வருகிறார். சில நேரத்துல இந்த டாக்டர்கள் வந்து பார்ப்பீர்களே, ஆனால் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துருவாங்க. அந்த மனிதர்களை உள்ள கொண்டு வரும்போது அவங்க வந்து சரி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் சொல்லிடுவாங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டா ஆரம்பிச்சவும் செய்வாங்க. ஆனா கொஞ்சம் காலம் தாண்டின உடனே திரும்பி ஒருவேளை அந்த நபர் ரொம்ப சீரியஸா போயிட்டாங்கன்னு வைங்களேன், சீரியஸா போயிட்டான்னா குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இனி எங்க கையில ஒண்ணும் இல்லை, இனி எங்க கையில ஒண்ணும் இல்லை, இனி கடவுளை வேண்டிக்கிங்க, இனி நீங்க கும்பிடுற கடவுளை வேண்டிக்கிங்க, எங்க கையில ஒண்ணும் இல்லை. அப்போ டாக்டர்களை நம்ம உயிருக்குயிராய் நம்பினாலும் அவர்களாலும் முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இருக்குன்றத மறந்துடக்கூடாது. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வறுமையானால் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, அந்த பிரச்சனை நடுவிலே, அந்த சூழ்நிலை நடுவிலே நான் உன்னோடு கூட வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், கர்த்தர் வருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நான் நம்புறேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் கடந்து போய் கொண்டே இருக்கலாம். பாஸ்டர் நீங்க சொல்றது 100% உண்மை பாஸ்டர், என் வாழ்க்கையில நான் அப்படிதான் நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். மிஞ்சி பிரச்சனை, என் பலத்துக்கு மிஞ்சி பிரச்சனை, என் அப்பாவுடைய பலத்துக்கு மிஞ்சி பிரச்சனை, என் சொந்தக்காரங்களுடைய மிஞ்சி, யாருமே இந்த சூழ்நிலையில என் கூட இருக்க முடியாது, யாருமே என்ன ஹெல்ப் பண்ண முடியாது. அதான் நீங்கள் வந்து அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, நான் முதல் விசை ராஜாவுக்கு முன்பாக உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவரும் எனக்கு என் கூட இல்லை, ஒருவரும் என் கூட இல்லை, அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. அவனுக்காக ஒரு காலத்துல கண்களை கூட பிடுங்கி கொடுக்கிறதுக்கு ஆட்கள் ரெடியா இருந்தாங்க. அவ்வளவு நல்ல ஊழியக்காரன், அந்த நல்ல ஊழியக்காரனுக்கு உதவி செய்யாம இருப்பாங்களா? எப்படி உதவி செய்வாங்க? ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் கூட நான் நம்புறேன் அவனுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு பர்சன் இல்ல, ஒரு மனிதன் இல்ல. ஆனா அந்த நேரத்துல நான் விசுவாசிக்கிறேன், அவன் அடுத்த வரி சொல்கிறான், கர்த்தரோ என்னோடு இருந்தார், ஆண்டவரோ என்னோடு கூட இருந்தார். நான் ராஜாவுக்கு முன்பாக உத்தரவு சொல்லுகையில் ஒருவரும் என் கூட இல்லைனாலும் கர்த்தர் என் கூட இருந்தார். யார்? கர்த்தர் என் கூட இருந்தார். இன்றைக்கு இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையை அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். என் ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒருவர் கூட உங்களுடைய பிரச்சனைக்கு நிற்க முடியாது. அவ்வளவு பெரிய போராட்டம், அவ்வளவு பெரிய மனுஷன் உனக்கு விரோதமாய் வரும்போது கர்த்தரோ அவராலே முடியாத பிரச்சனை என்று ஒன்றுமில்லை, அவராலே ஜெயிக்க முடியாத நபர் என்று ஒருவரும் இல்லை, அவரால் எல்லாம் செய்ய முடியும். அந்த சர்வலோகத்தின் நியாயாதிபதியாகிய தேவன் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா.